வேர்ல்டு வார் 3 நடந்துச்சுன்னா இப்போ கரண்ட்டாக இருக்கிற ஹியூமன் ஜென்ரேஷன் தான் வந்து மனுஷ வரலாற்றிலே ரொம்ப பாவம் பண்ணவங்களா இருப்பாங்க. வேர்ல்டு வார் 3 நடக்குமா? அப்படி நடந்துச்சுன்னா ஏன் நம்ம பாவம் பண்ணவங்களா இருப்போம்? நம்மளை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகல் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. என் கையில் கட்டியிருக்க வாட்ச் வந்து armor.com. இந்த சைட்டை மறக்காம புக் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை வேர்ல்டு வார் 3 வந்துச்சு அப்படின்னா இந்த சைட்டில் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கும் உங்கள் ஃபேமிலியோட சர்வைவலுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு ஸ்பெஷலான சர்வைவல் கிட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் வந்து ட்ரெக்கிங்கோ இல்லை நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு திடீர்னு ஹைக்கிங் போகிறீங்க, இல்லை சிட்டிலேருந்து எஸ்கேப் ஆகி அர்பன் ஏரியாஸ்லேருந்து ஒரு ரூரல் ஏரியாவுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த சைட்டில் இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் செக் இட் அவுட் அண்ட் புக் மார்க் பண்ணுங்க மறக்காம. ஓகே, ஸோ இப்போ இந்த வேர்ல்டு வார் 3 அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துக்கும் ஒரு சஜஷன் சொல்கிறேன். இந்தமாரி ரொம்ப ஹை இன்டென்ஸான ஒரு சுச்சுவேஷனை வேர்ல்டு வார் 3 நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு டிப்பிங் பாயிண்ட்ல இருக்கிறப்ப நீங்கள் எந்த தப்பு வேணாலும் பண்ணுங்க, எக்ஸப்ட் ஒரே ஒரு தப்பு மட்டும் பண்ணாதீங்க. அந்த தப்பு என்ன அப்படின்னா பொலிட்டிஷியன்ட்ட போயிட்டு ஒரு ரிப்போர்ட் கடை கொடு, நீ என்னத்தை கிழிச்ச, ஏன் கொள்ளடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க. ஏன்னா இந்த டிப்பிங் பாயிண்ட்ல வந்து வேர்ல்டு வார் நடக்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றதுல முக்கியமான பங்கு யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொலிட்டிஷியன், அதுக்கப்புறம் இந்த ஹெட் ஆஃப் மிலிட்ரி, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் இவங்க எல்லாரும் தான். இந்த நேரத்தில் இவங்கெல்லாம் வந்து நீங்க டார்ச்சர் பண்ணாதீங்க. அவனுக்கு மட்டும் எஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பங்கருக்குள்ள அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போய் ஜாலியாக உட்காந்துப்பாங்க. நீங்க தான் வந்து நியூக்ளியர் பாம்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணணும். அதனால வந்து இந்த டைம்ல வந்து பொலிட்டிஷியன்ஸை டார்ச்சர் பண்ணாதீங்க, அவங்களை விட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஓகே, வேர்ல்டு வார் 3 நடக்கிறதுக்கான சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு 20% இருந்துச்சு. ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 40% இருந்துச்சு. இன்னைக்கு காலையில் 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 51% வந்திருக்கு. ஏன் இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4-5 டேஸ்க்கு முன்னாடி வந்து ஆல்மோஸ்ட் லைக் ஃபியூ வீக்ஸ் முன்னாடி பேஜர் பாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹஸ்புல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இஸ்லாமிக் டெரரிஸ்ட் குரூப் இருக்கு. அந்த குரூப் வந்து கொஞ்ச நாளாக வழக்கம் போல அவங்க என்ன வேலை செய்வாங்க அந்த வேலையை அழகாக செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கிற இன்டெலிஜென்ஸ் குரூப் வந்து அவங்க வச்சு இந்த பேஜர் எல்லாத்தையும் வந்து வெடிக்க வச்சிருக்கு. ஸோ அதில் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கு ரிட்டாலியேஷனாக வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணியிருக்கு. அந்த அட்டாக் வந்து நேத்திக்கு முந்தான நடந்திருக்கு. மிசைல் அட்டாக் பண்ணியிருக்கு. அண்ட் இன்னைக்கு காலையில் வந்து இஸ்ரேல் வந்து ரிட்டாலியேஷனாக வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்ணியிருக்கு. அதோட வெப்பன்ட்ரி டிபார்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாக் பண்ணியிருக்கு. அதில் வெப்பன்ட்ரி டிபார்ட்ஸ் வந்து நிறைய டிபார்ட்ஸ் வந்து ரஷ்யாவோட கொலாபரேஷனில் பண்ண வெப்பன்ட்ரி டிபார்ட்ஸ். இப்போ கிட்டத்தட்ட வந்து ரஷ்யாவை அட்டாக் பண்ண மாதிரி. ஸோ இப்போ எல்லாரும் வந்து யோசிக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஐயோ இப்போ ரஷ்யா வேர்ல்டு வாரில் வந்துருமா? இப்போ இந்த வாரில் வந்து ரஷ்யா வந்து இப்போ இஸ்ரேல் அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா இஸ்ரேல் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு யூஎஸ் வரும். அதுக்கப்புறம் ரஷ்யா வர்சஸ் யூஎஸ் வரும். அப்போ ரஷ்யாவோட ஆலியாரா வந்தாங்க அப்படின்னா யூஎஸோட ஆலியா நேட்டோ வரும். இப்போ வந்து ஒரு பிகம்ஸ் வேர்ல்டு வார். வேர்ல்டு வார் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து வில் பி இன் அ கான்ஃப்ளிக்ட். நாட் ஜஸ்ட் சும்மா வந்து சாங்ஷன்ஸ் அப்படிலாம் கிடையாது. இட் வில் பி லைக் கம்ப்ளீட் ஆர்ம்டு கான்ஃப்ளிக்டாக இருக்கும். அந்த ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் வந்துச்சுன்னா வேர்ல்டு வார் 1-2லேயே வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் டென்சிட்டி ரொம்ப கம்மி. அப்பவே கிட்டத்தட்ட 45 மில்லியன் பேர் நம்ம வந்து கொத்தா செத்தோம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சிட்டியோட டென்சிட்டி எல்லாம் வந்து பல 100 மடங்கு அதிகம். ஒரு பர்டிகுலர் ஸ்கொயர் கிலோமீட்டரில் எந்த சிட்டி எடுத்தாலும் சரி ஆல்மோஸ்ட் லைக் ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஒரு ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு அப்படின்னா எந்த கண்ட்ரியாக இருந்தாலும் சரி கோடிக்கணக்கில் மக்கள் வந்து ரொம்ப குறுகிய டைம் ஃப்ரேம்லேயே சாவாங்க. அதனால தான் சொன்னேன் இந்த ஜென்ரேஷன் வந்து வேர்ல்டு வார் வந்துச்சு அப்படின்னா வந்து ரொம்ப பாவப்பட்ட ஜென்ரேஷனாக இருக்கும். ஏன்னா ஒன்று வந்து இந்தமாரி கொத்தா நம்ம சாவறதை வந்து நம்ம எல்லாரும் கண் கூட பார்ப்போம். எங்க அது தப்பிச்சே போக முடியாது, எல்லாரும் பார்ப்போம். அண்ட் செகண்ட் வந்து இதெல்லாம் ப்ரிப்பேரே பண்ணாத ரொம்ப சாஃப்டஸ்ட் ஜென்ரேஷன் நம்ம தான். நம்ம இந்த கடைசி ஒரு 60 வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 90% ஆஃப் த கண்ட்ரீஸில் வந்து ஒரு கான்ஃப்ளிக்ட்டோ ஆர்ம்டு கான்ஃப்ளிக்ட்டோ இல்லை ஒரு லைவாக வந்து ஒரு கிரைமை வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. அடிக்கடி வந்து பார்க்குற ஒரு விஷயமா இருக்காது. ஸ்ட்ரீட் லெவல்லையோ இல்லை வந்து நியூஸ்லையோ அந்த மாதிரி ரொம்ப பெருசாக வந்து கிரைமை பார்த்து வளராத ஜென்ரேஷன். நம்ம நியூஸில் பார்ப்போம், கேமில் பார்ப்போம், வீடியோஸில் பார்ப்போம், அதெல்லாம் பார்ப்போம். மற்றபடி நம்ம கண் கூட பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி 80% ஆஃப் த கண்ட்ரீஸ் வந்து இட்ஸ் லைக் ரொம்ப இப்போ வந்து லாட் மோர் சிவிலைஸ்டாக இருக்கிறாங்க கம்பேர்ட் டு வாட் தே வர் பிஃபோர். அப்படி இருந்ததுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போலாம் நம்மளுக்கு ஜெண்டரே வந்து பல ஜெண்டருக்கு வச்சுக்கலாம். ப்ரைட் ராலி விடலாம், அந்த மாதிரி வந்து ரொம்ப லக்ஸூரியாக இருக்கும். அந்த லக்ஸூரியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வி பிகம் வெரி சாஃப்ட். ஸோ அந்தமாரி சாஃப்டான ஜென்ரேஷனுக்கு ஒரு வயலண்டான ஒரு வாரம் கொடுத்தா லைக் யூ கேன் இமேஜின் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ், தி அமௌண்ட் ஆஃப் மென்டல் கெப்பாசிட்டி வந்து cannot even handle those things. அந்த ப்ரெஷர் வந்து ஹேண்டிலே பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து வேர்ல்டு வார் 3 அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா வந்து no one is prepared. None of us actually prepared. 7 பில்லியன் பேருமே வந்து நாட் ப்ரிப்பேர்ட். பல கோடி பேர் சாவாங்க, பாதி வந்து சாவாங்க, கிட்டத்தட்ட 3 பில்லியன் பேர் கூட சாகலாம். ஸோ அதனால் இட் இஸ் நாட் இன் ஃபேவர் ஆஃப் எனி ஒன். பட் இது ஒருவேளை நடந்துச்சுன்னா நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அர்பன் ஏரியாஸ் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா அர்பன் ஏரியாஸ் தான் வந்து ஆர்ம்டு கான்ஃப்ளிக்டோட பிளே கிரவுண்ட் அர்பன் ஏரியாஸ் தான். ஏன்னா மிலிட்ரி இன்ஸ்டலேஷன்ஸில் தான் வந்து உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் ரைட்ஸ்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு வந்து சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இந்த AAAன்னு சொல்லுவாங்க. ஏர் ரைட்ஸ்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு AAA கன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த உள்ளார இன்கமிங் ஃப்ளைட்ஸ்லாம் வந்து ஷூட் பண்ணும். ஸோ இப்போ அதெல்லாம் வந்து அர்பன் ஏரியாஸ் வந்து இட்ஸ் நாட் த பிளேஸ் தட் தே கேன் ஈவன் இன்ஸ்டால் தோஸ் திங்ஸ். நீங்களே உங்கள் சென்னையோ எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த சிட்டியில் யோசிச்சு பாருங்க. அந்த சிட்டியில் இருக்க பில்டிங்ஸ், அந்த சிட்டியில் இருக்கிற மக்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு பெருசாக கொண்டு வந்து அயன் டோம் மாதிரி வந்து ஒரு பெரிய இன்ஸ்டலேஷன் ஒன்று பண்ணணும், ஆன்டி ஏர்கிராஃப்ட் மிசைல்ஸோ ஏதோ ஒன்று வைக்கணும் அப்படின்னு ஸ்டேஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி
மாதிரி ஆக்சஸே இருக்காது, அந்த ரோடுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறதுக்கு இடமே இருக்காது, கிரவுண்டோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி அட்ராக்ட் பண்ணுறப்ப அவங்க சூஸ் பண்ணுறது வந்து ஹைலி பாப்புலர் ஏரியாஸ் தான். ஏன்னா அந்த இடத்துல கேஷுவல்ட்டிஸ் வந்து அந்த கண்ட்ரியை வந்து டிமாரலைஸ் பண்ணும், அந்த கண்ட்ரியில் இருக்கிற ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் டிமாரலைஸ் பண்ணும். ஏன்னா அவங்களோட ஃபேமிலிஸ்லாம் அங்கே இருக்கும், அது டிமாரலைஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற மக்கள் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க, வார் வேணான்னு சொல்லி பீஸ்க்கு போங்க, சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிமாரலைஸ் பண்ணுறதுக்காக அர்பன் ஏரியாஸ் தான் டார்கெட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ண நினைக்கிறப்ப வந்து கிராமத்தில் இங்கே ஊரில் குர்கிராமத்தில் அங்கே வந்து வீடு வாங்கி வச்சுக்கோங்க. நீங்கள் சென்னையை சுற்றி அவுட்ரு கூட வாங்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ஒரு பேராட்ரூப்பர்ஸோ வேற ஒரு கண்ட்ரியோ வந்து இன்வேஷன் பண்ணுறாங்க அப்படின்னா முக்கால்வாசி இந்த பீச் ஃப்ரண்ட், இந்த D-Dayன்னு சொல்லுவாங்க World War II அப்போ. அதில் பார்த்தீங்கன்னா இந்த பீச் ஃப்ரண்ட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஆலைட் ஃபோர்ஸஸ்லாம் வந்து லேண்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி பீச் ஃப்ரண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜென்ரலாக சிட்டி பேஸை சுற்றி இருக்கிற செமி அர்பன் ஏரியாஸ்னு சொல்லலாம், அந்த ஏரியாஸில் பேராட்ரூப்பர்ஸ் வந்து லேண்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா அர்பன் ஏரியாஸில் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் இருக்கும், கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ்டு டெரெயினில். ஸோ அந்த டெரெயின் அவங்களுக்கு எப்படி வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அங்கே முக்கால்வாசி ஏர் ஸ்ட்ரைக்ஸ் தான் நடக்கும். ஸோ அதனால் இன்வேஷன் அப்படின்னு இருந்துச்சுன்னா பேராட்ரூப்பர்ஸ் வந்து இந்த அர்பன் ஏரியாஸை சுற்றி இருக்கிற செமி அர்பன் ஏரியாஸில் மேபி தே லேண்ட். இது எல்லாமே வந்து இந்த டாக்குமெண்ட்ரிஸ்லாம் படித்து இதுக்காக கொஞ்சம் படித்ததுனால தெரிஞ்சுது. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் கைஸ், ட்ரை டு பி ஸ்டார்ட் கெட்டிங் டஃபர். சாஃப்ட்வேர் இருக்கிறது வந்து எஸ்பெஷலி இந்த டைமில் வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் கோனா ஹெல்ப் யூ இன் எனி வே. ட்ரை டு பி கெட் டஃபர். ஏன்னா ஒரு பக்கம் வந்து ரஷ்யா இஸ் லூசிங் அகெயின்ஸ்ட் யுக்ரைன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து ஒரு பக்கம் வந்து நேட்டோ அந்த மாதிரி ஆலிட் ஃபோர்ஸஸ் எல்லாமே வந்து சாங்ஷன்ஸ்ன்ற பேரில் வந்து அவங்களோட எக்கனாமி வந்து ரொம்ப ஸ்ட்ரிங்க் பண்ணுறாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து மெடிக்கல் சப்ளைஸாக இருக்கட்டும், இல்லை வெப்பன்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஈவன் இன்ஜினியரிங் பார்ட்ஸு, இதுமாதிரி நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சாங்ஷன்ஸ் இருக்குது, தடை இருக்குது. ஸோ ரஷ்யா வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்குது. அண்ட் அதில் வந்து தனியாக வந்து ஒரு எஃபெக்டிவாக வந்து ஒரு யுக்ரைன்கிட்டே ஒரு வார் ஃபேஸ் பண்ண முடியல. ஸோ அப்போ பார்த்தா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா யுக்ரைனுக்கு வந்து உலகம் முழுக்க வந்து ஆலைட் ஃபோர்ஸஸ் வந்து நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க, வெப்பன்ஸை கொடுக்குறாங்க, பணத்தை கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய சப்போர்ட் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் ரஷ்யாவுக்கு வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே இருக்குது. ஸோ அதனால் வந்து ரஷ்யாவே வந்து இட்ஸ் ஆல்ரெடி அண்டர் ஸ்ட்ரெஸ். சில பேர் சொல்லலாம் இல்லை ராகுல் வந்து வெஸ்டர்ன் ப்ரொபகண்டா, ரஷ்யா வந்து யுக்ரைனுக்குலாம் தோக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. வெஸ்டர்ன் ப்ரொபகண்டா இருக்கலாம், அதெல்லாம் ஒரு விஷயம். இன்னொரு பக்கம் வந்து ரஷ்யா வந்து யுக்ரைனில் ஜெயிக்குதா இல்லையா அப்படின்றது வந்து புட்டினோட ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து கெஸ் பண்ணலாம். புட்டினோட ஸ்டேட்மெண்ட்டில் ஸ்ட்ரெஸ் தெரிஞ்சிச்சு, புட்டின் வந்து ஸ்ட்ரெஸ்டாக இருக்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து தென் யூ கேன் சே தட் ரஷ்யா இஸ் ஆக்சுவலி நாட் வின்னிங் த வார் இன் யுக்ரைன் அப்படின்றது நம்ம தெளிவாக இருந்துக்கலாம். ரஷ்யா வந்து திரும்ப நேட்டோவை த்ரெட்டன் பண்ணுறது, நேட்டோவை வந்து நீ இது பண்ணாத அதை பண்ணாத அப்படின்னு சொல்கிறது வந்து இட் மீன்ஸ் லைக் ரஷ்யா இஸ் நாட் ஏபிள் டு ஹேண்டில் இட் அப்படின்றது தான் வந்து அதில் தெரியுது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எஸ்பெஷலி இப்போ இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் நாட் கோனா எண்ட் வெரி வெல். லெட் அஸ் ஹோப். மனுஷ வரலாற்றில் நம்ம ஒரு பாவம் பண்ண ஜென்மம் இல்லை அப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம எல்லாரும் வந்து லெட் அஸ் ஹோப். அன்ஃபார்ச்சுனேட்லி கடவுள் நம்பிக்கையும் இல்லை, இருக்கிறவங்களாம் கொஞ்சம் வேண்டிக்கோங்க. பட் வார் இஸ் இன் நோ ஒன்ஸ் ஃபேவர். நம்ம லைஃப்பில் நிறைய அச்சீவ் பண்ணோம். அண்ட் எஸ்பெஷலி வந்து இந்த டைமில் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்து இந்த டிஃபென்ஸ் டிஓடி கான்ட்ராக்டர்ஸ் அண்ட் லாபியிஸ்ட் இவங்க எல்லாத்தையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், வார் அப்படின்ற ஒரு விஷயமே நடக்காதுக்கு. முக்கால்வாசி வாருக்கு காரணமே வந்து இந்த டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ட்ரி வந்து ஒரு ஜிடிபியில் டைரக்டாவோ இன்டைரக்டாக வந்து ஒரு 20 to 30-40% வந்து செலவு பண்ணும் அந்த டிஃபென்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு. ஸோ அதில் யார் காசு பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் தான். இந்த வெப்பன் மேனுஃபேக்சரர்ஸ், லாஜிஸ்டிக்ஸ், சப்ளை செயின் அண்ட் இந்த டிபார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பண்ணுறது வந்து டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரீஸ்லையும். அண்ட் இது எல்லாமே அஃப்கோர்ஸ் பெரிய லெவல் கனெக்ஷன்ஸ் இருக்கும், பெரிய பெரிய கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். பட் இப்போ வார் ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கு முக்கிய காரணம், ஏன்னா இதுக்கு இந்த வார்னால பெனிஃபிட் ஆகிறது வந்து ஒரே ஒரு ஆளுங்க வந்து டிஃபென்ஸ் கான்ட்ராக்டர்ஸ் தான். அந்த ஆளுங்களை பிடிச்சி உலர்த்துக்கு போட்டால் சரி வார் நடக்காமல் இருக்கும். ஓகே, we'll catch up again in another video guys, and உங்களோட கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள். We'll see again and cheers.